Hello cuties, good morning. Today we are going to the topic adjective. Already last class we will see noun noun and its types. அதாவது நம்ம noun அதோடைய types பார்த்தோம். So now this class we can learn adjective. First of all, adjective. What is meaning for adjective? Adjective. What is an adjective? It is a word that gives more information about a noun or pronoun. ஒரு வேர்டு வந்துட்டு ஒரு நவுனையோ இல்லை ப்ரனவுனையோ எக்ஸ்ட்ரானரியாக மோர் இன்ஃபர்மேஷன், அதாவது அதிகப்படியான கருத்துக்களை கூறுறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அட்ஜெக்டிவ் ஆஸ் டு த மீனிங் ஆஃப் த நவுன். அதாவது நம்ம நவுன் அப்படின்னு என்ன பார்த்தோம்? நேம் ஆஃப் யுவர் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ், இதெல்லாம் நம்ம நவுன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒரு பிளேஸையோ அல்லது ஒரு திங்ஸையோ அல்லது ஒரு அனிமலையோ ஒரு எக்ஸ்ட்ரானரியாக நம்ம கூட ஆட் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவுன், இப்போ சரிங்களா, நவுன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நேம், சரிங்களா. ஸோ நவுன் அப்படிங்கிறது ஒரு பேரை குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன் இங்கே. இதுவே குட் பாய் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ நார்மலாக இந்த பாயிங் கூடயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரானரியாக நம்ம சொன்னோம் அப்படின்னா the meaning of the noun, அதாவது adjective வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆட் பண்ணாவே brilliant boy, the interesting book. ஒரு நார்மலாக புக் அப்படிங்கிற வேர்டு நவுன், பட் நம்ம வந்து adjective அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங் புக், எக்ஸலண்ட் புக், எக்ஸ்ட்ராஆர்டினரி புக். ஸோ இந்த மாதிரி நம்ம வர்ணித்து சொல்கிறது தான் இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொன்னால் அது வந்து adjective. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், சஞ்சய் இஸ் அ குட் பாய், சரிங்களா. சஞ்சய் இஸ் அ பாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் குட் பாய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அட்ஜெக்டிவ் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. குட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். ஸோ எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நம்ம சொல்லும்போது குட் பாய். லதா இஸ் அ கிளவர் கேர்ள், ப்ரெட்டி கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சாதாரண ஒரு கேர்ள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண வேர்டு. இதுவே அதை வந்து ரொம்ப ஒரு வர்ணிச்சு ஒரு டிஸ்கிரைபாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். லதா இஸ் அ கிளவர் கேர்ள். ஹீ இஸ் அ புவர் மேன், அவர் எப்படிப்பட்ட மேன்? புவர் மேன். புவர்னு என்னது? ரொம்ப வறுமையான. புவர் அப்படின்னா வறுமை, ஏழை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார். நம்ம வந்து ஒரு நம்ம சொல்லலாம் வந்துட்டு ரோஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பியூட்டிஃபுல் ஃப்ளார்னால் ரொம்ப அழகான ஃப்ளார். ஒரு அந்த ஃப்ளாரை வந்துட்டு எப்போ எக்ஸ்ட்ரானரியாக கட்டுது. நம்ம வந்து அங்கே பாருங்க ஃப்ளார் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால் அப்படின்னா யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள் அவங்க ஒரு அழகான பூ இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இங்கே கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பூவை, அந்த ஃப்ளாரை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரானரியாக சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஐ லைக் திஸ் ஒயிட் ஷர்ட். ஐ லைக் திஸ் ஷர்ட், அதாவது நீங்கள் ஐ லைக் திஸ், இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொன்னால் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. எக்ஸலன்ட் ஷர்ட், பியூட்டிஃபுல் ஷர்ட், ஸோ ஒண்டர்ஃபுல் ஷர்ட், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக அந்த கூட வார்த்தையை வர்ணித்து நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் அங்கே இருக்கிற எல்லா மக்களையுமே கவர் பண்ணும். ஐ பாட் எ நியூ உடன் சேர், நான் வந்து புதுசாக ஒரு உடன் சேர் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நியூ அப்படிங்கிற வேர்டு ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு. ஸோ நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. மெயினாக 8 கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. நவ் we can see adjective types. குட்டீஸ் இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் தான் இந்த ஒன் ஆஃப் த டாபிக். ஆல்ரெடி நம்ம நவுன் பார்த்தோம், லேர்ன் பண்ணியிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அட்ஜெக்டிவ் பார்க்குறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அட்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப், இதில் வந்து 8 கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டின்னு என்னக்குன்னா நம்ம தெரியும், ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், தரம். நம்ம வீட்டில எல்லாம் அம்மா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் குவாலிட்டியான பொருளாக எடுக்கணும். குவாலிட்டின்னு என்னது? ஒரு தரமான பொருளாக வாங்கணும். ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. செகண்ட் ஒன், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டி அப்படின்னு என்னது? என்ன சொல்லுவோம் நம்ம? அது ஒன் ஆஃப் த, நம்ம குவான்டிட்டி அப்படிங்கிறது இது சில குட்டியாக இருக்கிறதும், பெருசாக இருக்கணும், போதும், பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பிக், ஸ்மால், சம், லிட்டில் இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா குவான்டிட்டி, தரம். அது ஒரு விதமான
குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், அதாவது நம்பர்ஸில் நம்ம சொல்கிறது 1 2 3 4 100 1000 மில்லியன். ஸோ இதெல்லாம் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்லும் இல்லையா, திஸ் தட், அது என்னுடைய, தோஸ் அவர்களுடையது, தீஸ் என்னுடையது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் இல்லையா, அதுதான் அங்கே சொல்கிறாங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் ஈச், எய்தர், நெய்தர், எவ்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த இதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நவுன்லேயே பார்த்துருப்போம் பொசசிவ் நவுன் அப்படின்னு. பொசசிவ் நவுன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய, என்னுடையது, உங்களுடையது, அவர்களுடையது, அவனுடையது. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நம்ம நவுன்லேயே பார்த்துருப்போம் ப்ராப்பர் நவுன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு கரெக்டாக எந்த ஒரு பர்டிகுலர் கரெக்டாக ப்ராப்பராக ஆர்டராக ஒரு சிட்டி நேம் சொன்னால் சிட்டி நேம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம் சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் நேம், ஒரு கேளுடைய நேம் சொன்னால் கேளுடைய நேம், ப்ராப்பராக கரெக்டாக நம்ம கரெக்டாக பர்டிகுலராக சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், நம்ம 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் படித்தோம் இல்லையா. ஸோ அது இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி, வாட், விச், கொஷின் மார்க்கில் எண்ட் ஆகும். அந்த சென்டென்ஸ் வந்து கொஷின் மார்க்கில் எண்டாச்சு அப்படின்னா நம்ம இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ now we can see types of adjective பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக் adjective of quality. ஃபர்ஸ்ட் ஒன் adjective of quality. குவாலிட்டி அப்படின்னு என்ன கண்டி சொன்னால் நம்ம குவாலிட்டி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் தரம். நம்ம வீட்டில் ஒரு அம்மா வந்துட்டு ஒரு திங்ஸ் வாங்குறாங்க. என்ன திங்ஸ் வாங்குறாங்க, ஒரு பெட்ஷீட் வாங்குறாங்க சரிங்களா. பெட்ஷீட் வாங்கும்போது நம்ம நமக்கு போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. ஸோ நம்ம அம்மா என்ன சொல்லி கேட்பாங்க, அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியான பொருளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே வந்துட்டு குவாலிட்டி பார்ப்பாங்க சரிங்களா. நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வரைக்குமே குவாலிட்டி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா என்னங்க, குட், பேட். ஸோ குவாலிட்டினாவே நம்ம என்னது ஒரு தரம்னு சொல்லுவோம். குவாலிட்டியில் எப்படி இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும், பேடான குவாலிட்டி இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க குட், பேட், ஸ்ட்ராங், வீக். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எக்ஸெட்ரா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் என்ன குட்டீஸ், அதாவது நம்மளுடைய உணர்வுகள். நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கும் சரிங்களா. நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இதுவே நம்ம வந்து ஏதாவது அம்மா நம்மளை திட்டாங்க, அப்பா நம்மளை அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சேட் வந்து ரொம்ப சோகமாக இருப்போம். தென் ஆங்க்ரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கோவப்படுவோம். நெக்ஸ்ட்டு கிளாட், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்குமே நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது, உணர்வுகள் அப்படிங்கிறது மாறுபடும். எல்லா டைமுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா நேரமுமே நம்ம கோவமாக இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதான் ஃபீலிங்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது இதில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கலர் யூஸ் பண்ணாலும் எல்லா கலருமே நம்ம குவாலிட்டியாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப்னா உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். ஸோ எல்லா ஷேப்லையுமே வந்துட்டு நம்ம குவாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைம்னா என்னது, எல்லா டைமுமே, ஈச் அண்ட் எவ்ரி டைம், டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி. ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டைமே நம்ம வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி பொறுத்து தான் அமையும். நெக்ஸ்ட்டு சைஸ்னாவே உங்களுக்கு தெரியும், பிக், ஸ்மால், லார்ஜ், தின், எக்ஸெட்ரா நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ்னா என்னது, ஸோ நியூ, ஓல்டு, இந்த மாதிரி ஏஜ் நம்ம பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல், நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலை வந்துட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எல்லா மெட்டீரியலுமே நம்ம யூஸ் பண்ணுற சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும், அயர்ன், சில்வர், கோல்டு, எக்ஸெட்ரா, பிளாட்டினம். ஸோ நிறைய இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள் குட்டீஸ், உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு ஒன் adjective of quantity. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம முடிச்சாச்சு, adjective of quality. நெக்ஸ்ட்டு adjective of quantity.
So குட்டீஸ் adjective of quantity. First one, she is very beautiful. ஓகேவா, அவள் ரொம்ப அழகாக இருக்கா. வெரி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி சொன்ன இல்லையா. வெரி, லிட்டில், சம், இந்த மாதிரி எனி, இனஃப், மெனி, இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்துட்டு அங்கே குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த, அது ஒரு இதான சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு அளவு. குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அளவு. ஸோ இதுக்கு வந்து லிமிட், அதாவது லிமிட்டடான ஒன்று. பட் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம அன்லிமிட்டட். ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை வந்து லிமிட்டடான ஒரு பர்டிகுலர் இதை தான் நம்ம குறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக், விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அந்த வெரி அப்படிங்கிறது அங்கே டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு, ஐ நோ லிட்டில் அபவுட் டான்ஸ். எனக்கு கொஞ்சம், லிட்டில் அபவுட் எனக்கு கொஞ்சமாக டான்ஸ் தெரியும். ஐ ஏட் சம் பிஸ்கட்ஸ். நான் வந்து சில பிஸ்கட்கள் சாப்பிட்டேன். இஸ் தேர் எனி ஃப்ரூட்ஸ் இன் ஃப்ரிட்ஜ். ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா ஃப்ரிட்ஜில். ஐ ஹாவ் இனஃப் டைம் டு ரீட். எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு போதுமான டைம் போதும். ஐ ஹாவ் மெனி புக்ஸ். என்கிட்ட நிறையா புக்ஸ் இருக்குது. ஸோ இது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். நம்பர்னாவே நான் என்ன சொன்னேன் குட்டீஸ், ஒன், அதில் வந்து மென்ஷன் அந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தாவே அது அட்ஜெக்டிவ். தென் அது மட்டும் இல்லாத ஒரு நவுனுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரைப் பண்ணி வந்தாவே அந்த வேர்ட், நான் அந்த சென்டென்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்தாவே அது கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான். இது வந்து நீ ஹையர் செகண்டரி போகிற வரைக்குமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் பாட் 2 டாய்ஸ். அவங்க அப்பா எத்தனை டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, 2 டாய்ஸ். ஸோ அங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது வந்துட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், அந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ மெயினாக இது அட்ஜெக்டிவ், அதாவது வந்து நவுனுக்கு முன்னாடியே அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட் வரும். ஸோ அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட் வரும். ஐ எம் சிட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் ரோ இன் த பஸ். அதாவது நான் வந்து பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தேன். ஐ ஹாவ் 3 பென்சில்ஸ். என்கிட்ட 3 பென்சில்ஸ் இருக்குது. ஸோ பென்சில் அப்படிங்கிறது அங்கே நவுன், 3 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ். ஐ பை எ நியூ புக். ஸோ இதில் ஆர்டிக்கலும் வரும். உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் போக போக கிளாஸில் படிப்பீங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அண்ட் த, அது மூணுமே வந்து நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் வந்துட்டு இந்த அண்ட் வரதும் வந்துட்டு நம்பர் ஆஃப் இதில் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஐ பை எ நியூ பைக். ஐ ஏட் அன் ஆப்பிள். ஸோ அண்ட், ஏ அண்ட் த, இது மூணுமே வந்தாலும் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸில் வரும். ஸோ அது அட்ஜெக்டிவ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் குட்டீஸ் இங்கே பாருங்கள், இது கீவேர்ட். அதாவது பொசசிவ் அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பொசசிவ் அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஒரு, அதாவது நமக்குரியது, நம்மளுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உரிமை கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்களா, எல்லோ கலர் மார்க் கொடுத்து, மை, யார், ஆர், ஹிஸ், ஹேட், இட்ஸ், தேர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பொசசிவ் கைண்ட்ஸில் வர ஒரு இது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். அதாவது என்னுடைய ஃபாதர் டீச்சராக இருக்கார். தட் இஸ் மை பெயிண்டிங். ஸோ அங்கே வந்து பொறுமை கொண்டாடுறாங்க இல்லையா, இது என்னுடைய பெயிண்டிங். தட் இஸ் மை, என்னுடைய பெயிண்டிங். ஸோ சொல்லியிருக்காங்க. யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட். உன்னுடைய, ஸோ உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஹிஸ் நேம் இஸ் வருண். அவருடைய நேம் வந்து வருண். திஸ் இஸ் ஹேர் லேப்டாப். இது என்னுடைய லேப்டாப். அவருடைய லேப்டாப். ஹேர்னா அவருடைய லேப்டாப். இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. இந்தியா வந்து நம்ம கண்ட்ரி. தர் ஹவுஸ் இஸ் அண்டர் ப்ராப்ளம். ஸோ அந்த ஹவுஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. த டைகர் சேஸ் இஸ் ப்ரே. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை வந்துட்டு நமக்குரியது, அதாவது நீங்கள் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு நவுனுக்கு முன்னாடியே நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு அட்ஜெக்டிவ் சென்டென்ஸ். ஸோ அந்த அட்ஜெக்டிவில் என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஷியேட் வச்சு நம்ம பார்த்துட்டு வந்தால்
ஈஸி. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த குட்டு பேடாக குறிக்கிற இந்த குவாலிட்டி. தென் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம லிட்டில் சம் வெரி இந்த மாதிரி நம்ம குடித்தா அது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படிங்கிறது இந்த 1 2 3 ஸோ இந்த மாதிரி வருது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாத ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் த இந்த 3 வந்துச்சுனாவே அது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட்டு நவ் வி கேன் சி பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவில் வந்துட்டு என்னுடைய, உங்களுடைய, அவர்களுடைய, அவளுடைய ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்துச்சுனாவே பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ குட்டீஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் நவ் வி கேன். ஐ லைக் திஸ் வாட்ச், எனக்கு இந்த வாட்சை பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுறேன். தட் நோட் புக் இஸ் மைன், இந்த நோட் புக் வந்து என்னுடையது. தீஸ் நோட்புக்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ்னா அது ரொம்ப காஸ்ட்லி, விலை அதிகமானது. ஐ பாட் தோஸ் வெஜிடபிள்ஸ், நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திஸ், தட், தீஸ் அண்ட் தோஸ். ஸோ இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாவே அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். The next topic interrogative adjective. Interrogativeனாவே உங்களுக்கு தெரியும், question mark, என்னென்ன வாட், விச், ஹூஸ், ஹூ. ஸோ இந்த மாதிரி நம்ம வென் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரானே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் ஆனாவே தென் அது ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் போது கொஷின் மார்க், ஸோ இந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே வந்து கொஷின் மார்க் என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டைப்ஸில் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் குட்டீஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ், இது யாருடைய புக்கு. விச் கலர் டு யூ லைக், உனக்கு எந்த கலர் பிடிக்கும். விச் பிக்சர் இஸ் யுவர் ஃபேவரட், இதில் என்னோட ஃபேவரட் பிக்சர் எது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹூ இஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குட்டீஸ் இது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதுக்கான க்ளூ வேர்ட் பாருங்கள் குட்டீஸ், ஈச், எய்தர், நெய்தர், எவ்ரி. ஸோ இந்த வேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணி வந்திருந்தாவே அது கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அந்த கைண்ட்ஸில் தான் வரும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நவ் வி கேன் சி. Each boy in my class was given a chocolate. ஸோ ஒவ்வொரு பாய்க்குமே வந்துட்டு சாக்லேட் கொடுத்தேன் என்னுடைய கிளாஸில். ஸோ இதுதான் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு எய்தர் சைடு ஆஃப் த ரோடு இஸ் அண்டர் ரிப்பேர், எல்லா பக்கமும் சுற்றி இருக்க ரோடு எல்லாமே எப்படி இருக்குது, ரிப்பேராக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு. நெய்தர் சைடு இஸ் குட் டு பி ஃபாலோடு, அதாவது நெய்தர் சைடு அதாவது அந்த பக்கம் இருக்கிறது வந்து நான் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட்டு எவ்ரி ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் இஸ் கிவன் அ ப்ரைஸ், அதாவது என்னுடைய கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு ப்ரைஸ் வாங்கினாங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த ஈச், எய்தர், நெய்தர், எவ்ரி இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்தாவே அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். இட் இஸ் லாஸ்ட் ஒன் த ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அப்படின்னாவே நம்ம பார்த்தோம், ப்ராப்பர் அப்படின்னாவே எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ லைக் சைனீஸ் ஃபுட். ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து ஃபுட்டோடைய நேமை, எந்த ஃபுட்டு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ லைக் ஃபுட் அப்படிங்கிறது இட் இஸ் காமன் கைண்ட் ஆஃபில் வரும். பட் சைனீஸ் ஃபுட் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட், ஐ லைக் இந்தியன் ஃபுட், ஜப்பானியன் ஃபுட். ஸோ அங்கே வந்து கொடுத்துருக்க சைனீஸ் ஃபுட், ஸோ அமெரிக்கன் ஃபுட் அந்த மாதிரி நம்ம அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ப்ராப்பர் நவுன். செகண்ட் ஒன், ஷீ லவ்ஸ் இந்தியன் ஃபுட். ஸோ அங்கேயும் அதே தான், அவள் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டை லைக் பண்ணுறா, லவ் பண்ணுறா. ஸோ அங்கே ஷீ லவ்ஸ் அமெரிக்கன் ஃபுட், சைனீஸ் ஃபுட் இந்த மாதிரி பர்டிகுலராக அந்த பிளேஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது
ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், மை நெய்பர் இஸ் அன் அமெரிக்கன் கேர்ள். அதாவது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு அமெரிக்கன் கேர்ள், இந்தியன் கேர்ள், சைனீஸ் கேர்ள். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே வந்து கரெக்டாக அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். லாஸ்ட் ஒன், ஐ எம் அன் இந்தியன் விமன், ஐ எம் அன் சைனீஸ் விமன். ஸோ இப்படி நம்ம கரெக்டாக அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஸோ குட்டீஸ், நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ 8 கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அட்ஜெக்டிவ் அப்படின்னாவே வந்துட்டு ஆட்ஸ் டு த மீனிங் ஆஃப் த நவுன். அதாவது வந்துட்டு ஒரு நவுன் கூட எக்ஸ்ட்ரானரியாக சொல்றது, டிஸ்கிரைப் பண்ணி வந்தாவே அது அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். நவுனை வர்ணித்து வர்றது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 கைண்ட்ஸ் ஆஃப் இதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஒர்க் ஷீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் குட்டீஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாத உங்களுடைய ஓல்டு புக்கு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஏதாவது படித்ததில் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் in the class, adjective is completed, so we can do it yourself. Okay cuties, thank you.